உங்களுக்கு வந்து ஒரு ஜுரம் ஏதாவது வந்ததுனாக்கா நீங்க வந்து தியான சக்தியினாலேயே அதை வந்து சரி பண்ணிக்கங்க. அப்ப வந்து மருந்துகள் வேண்டாங்கிற உண்மை உங்களுக்கு தெரியும். நான் சொல்ற வார்த்தைகளின் உண்மையை நீங்க பரீட்சை பண்ணி பார்க்கணும். பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அதுல வந்து லாபம் கிடைச்சா நீங்க அதை நான் சொல்றபடியே இருந்ததுனாக்கா அந்த சத்தியத்தை நீங்க வந்து கடைபிடிக்கலாம். இல்ல நான் அந்த சத்தியத்தை அறிஞ்சுக்கிறதுக்கு முன்னாலே கடைபிடிக்க முடியாது. அதனால நீங்க வந்து அந்த சத்தியத்தை உணர்ந்துக்கணும். நீங்க உங்களுக்கு அது வந்து உதவியா இருக்கணும். அதாவது தியான சக்தியினால நீங்க குணப்படுத்திக்க முடியுங்கிற சத்தியத்தை நீங்க உணர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்ப ஆமா அதுதான் சரி. எல்லாருமே அவர் சொல்லியிருக்காருங்கிறதுக்காக அப்படி எடுத்துடக்கூடாது. நாம் உணரணும். அவர் சொன்னாலும் எப்பொருள் யார் யார் வரை கேட்கணும் திருப்பி அதே குரல் தான். அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அதனால அதுல வந்து என்ன சத்தியம் இருக்கு அப்படிங்கறத என்கிட்ட சொன்னாரு. அது இருக்கும் சத்தியத்தை ப்ரூவ் பண்றதும் டிஸ்ப்ரூவ் பண்றதும் உங்க கையில தான் இருக்கு. நீங்க தான் உங்க கையில தான் இருக்கு. நீங்க தான் அதை வந்து ப்ரூவ் பண்ணி பார்க்கணும். அதுல சத்தியம் இருக்கான்னு பார்க்கணும். சத்தியம் இருந்ததுன்னா உடனே அதை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொன்னாரு.